இங்கே அவர் கஷ்டப்பட்டு சினிமாவில் சம்பாதித்த ஒரு சொத்துக்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 625 கோடிக்கு மேலே இருக்குங்கிற விஷயத்த தெளிவாக நோட் பண்ணியிருக்கார். இதில் அசையும் சொத்துக்களோ அசையா சொத்துக்களோன்னு சொல்லி அதுதான் அங்கே தான் விஜய் தவறு பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். நான் இதை நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுடைய மனைவிக்கு பசங்களுக்கு தான், உங்களை பெற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க இல்லையா? அப்புறம் உங்களை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வேலை செய்கிறவங்க, ஸோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க சம்பளமாக. ஸோ இதனால் இது கடன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் விஜய் அவர்கள். பட் நான் சங்கீதா பேரில் 15 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 12 கோடி நான் கொடுத்து வச்சுருக்கேன், எஃப்டியில் போட்டிருக்கேன், இடம் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளோ இருக்குது, இனிமேல் எனக்கு வருமானம் வர்றது இந்த இதில் தான் வரணும் எனக்கு, ரெண்டாவது அரசியல் பயணத்துக்கு எனக்கு செலவு வரும், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வந்து கோர்ட்டில் பேசுகிற வாய்ப்பு இருக்கும். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த சொத்து மதிப்பையுமே சொல்லியிருக்காரு. எந்த அரசியல் கட்சி தலைவர்களோட டேட்டாஸும் லீக் ஆகலை. நேற்று விஜயோட டேட்டாஸ் லீக் ஆகி விவாத பொருளாக இருக்கு. முதல்ல விஜயின் சொத்து மதிப்பு ஓப்பனாக எனக்கு 725 கோடி இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ அசையும் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்குள்ளே பாராட்டலாம் சார். கிட்டத்தட்ட அவர்கிட்ட இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு சொத்து, ஓகே, அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது, அசையா சொத்து எவ்வளோ இருக்குங்கிறத வந்து தெளிவாக அவர் இது நோட் பண்ணியிருக்காரு. பட் இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதை மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து ஃப்ராங்காக எதுவுமே சொன்னது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே. பட்டு ஒருத்தவங்க வீடு இல்லைன்றாங்க, ஒருத்தவங்க 10,000 இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. இது குழந்தை கூட நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான் இதை. பட் இங்கே அவர் கஷ்டப்பட்டு சினிமாவில் சம்பாதித்த ஒரு சொத்துக்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 625 கோடிக்கு மேலே இருக்குங்கிற விஷயத்த தெளிவாக நோட் பண்ணியிருக்காரு. இதில் அசையும் சொத்துக்களோ அசையா சொத்துக்களோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 405 கோடி ரூபாய்க்கு வரைக்குமே அசைகிற சொத்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அசையா சொத்துக்களை ஒரு 220 கோடி சம்திங் ஒன்று சொல்லியிருக்காரு. பட் இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோன்னா எந்த அரசியல் கட்சியவர்களுமே இந்திய லெவல்லையே தன்னுடைய சொத்து மதிப்பை இவ்வளோ தெளிவாக சொன்னது இல்லைங்கிறதா நான் நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா அவர் என்னென்ன வாங்கியிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, அப்பா அம்மாவுக்கு தெரியும், மனைவி சங்கீதாவுக்கு தெரியும், பசங்க 2 பேருமே தெரியல, மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவர் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சினிமாவில் சம்பாரிச்சது இப்போது அரசியல் சம்பாதிக்க நான் வரலைங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே. பட் இங்கே அவர் குறிப்பிட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு. ஃபார்ம் 16 வந்து சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்டேவிட்டில் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்கும்போது அப்படியே 1 by 1 2 3 4 10 வரைக்குமே அப்படி போட்டிருக்காரு. அதில் தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு 3 கோடி, அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு 80 லட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவிக்கு 12 கோடி ரூபா கேஷ் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், 15 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் இருக்கிறது. ஓகே. இது தவிர பேங்க்ல எஃப்டி போடப்பட்ட ஒரு விஷயம். இங்கே தான் நீங்கள் குறிப்பிடணும். சங்கீதா அவர்கள் வந்து எதுவுமே கொடுக்கல, வெளில விடல, டார்ச்சர் பண்ணுறாங்க, சாப்பாடு இல்லைங்க மாதிரிலாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நிறைய கருதப்படும் போது இங்கே விஜய் அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்கார் மனைவிக்காங்கிற விஷயத்தை நோட் பண்ணிருக்காரு. ஓகே. பட் அது எல்லாமே கடன்கிற ஒரு கணக்கில் தானே சார் காமிச்சு? இல்லை, அதுதான் அங்கே தான் விஜய் தவறு பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன் நான் இதை. நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுடைய மனைவிக்கு பசங்களுக்கு தான், உங்களை பெற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க இல்லையா? அப்புறம் உங்களை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வேலை செய்கிறவங்க, ஸோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க சம்பளமாக. ஸோ இதனால் இது கடன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் விஜய் அவர்கள். ஸோ பர்டிகுலராக இதை வந்து சில பேர் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லை. நான் சங்கீதாங்க 12 ரூபா கேஷ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க தொழில் செய்கிறதுக்கு எதுக்கும் ஒன்று கேட்டாங்க, கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் சரியான முறையாக இருக்கும். இங்கே கடன் கொடுத்ததை எதுக்கு அவர் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ சம்பாதிக்கிறதே உங்கள் ஃபேமிலிக்கு தானே. பட் இங்கே தான் விஜய் சின்ன மிஸ்டேக் அவர்கள் பண்ணுறது வந்தோன்னா இதை சொல்லி இப்போ ஆடிட்டர் யார் சொன்னாங்களோ வேறு யாரும் சொன்னாங்களோங்கிறது தெரியல. நோட் பண்ணி கொடுக்கும்போது இதுதான் கரெக்டாக ஆடிட்டருடைய சார்ட்டெல்லாம் போயிருக்கும் இதை. அப்போ இதை வந்து நீங்கள் எதுக்கு சார் இதை போய் சொல்லணும், என் மனைவிக்கு வந்து கடன் எதுக்கு நான் சொல்லணும்? அவன் அது பணம் கேட்டாங்க, அப்போ நான் 12 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் கேஷ் வச்சுருக்கலாம், கொடுத்துட்டு அப்படி கேட்கறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம் நமக்கு அதை. பட் அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு. பட் அது சரியான முறையில் சொல்லியிருக்காரு. இந்த கடன் கொடுத்துருக்கேன்ற விஷயம் தான் தவறுன்னு சொல்ல வந்தேன் நான் அதை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு எவ்வளோ செஞ்சுருக்காருங்கிற விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. ஓகே. இங்கே நிறைய பேர் வந்து மனைவியை ரோட்டில் விட்டார், செஞ்சுட்டாரு, வீடு இல்லை அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவங்க பேரில் கூட இருக்கிற மாதிரி தகவலும் வருது இப்போ நமக்கு அது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே தன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 3 கிலோ தங்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. பிடிக்கலன்னா வாங்கி தருவாரா? வைரம் நிறையா இருக்குது, 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேலே வைரம் இருக்குது, வெள்ளி கிலோ கணக்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க.
ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட 900 கிராம்ஸ் கிட்டத்தட்ட கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தன்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் ஒன்று இருக்காது. ஸோ அப்போது மனைவிக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 4 காம்ப்ளெக்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் வரக்கூடிய வருமானத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு கொடுத்துருக்காரு. மாதம் மாதம் உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ கொடுங்க. அப்போ குடும்பத்தை அவர் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுருக்காரு, மனைவி குழந்தைகளுக்கு பண்ணியிருக்காரு. என்னுடைய அரசியல் பதவிக்கு நான் கொஞ்சம் போகிறேன், நான் அப்போ தான் தனித்தாக போனால் தான் நான் வந்து செயல்பட முடியுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவருடைய பயணம் இருந்தது. அதற்குள்ளாக சேர்ந்து எல்லாம் அடிக்கும் போது இன்றைக்கி சொத்து மதிப்பு என்ன இருக்குது, மனைவிக்கு என்ன பண்ணுறது தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல்லையே இவ்வளோ சொத்து மதிப்போட ஒரு அரசியல்வாதி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இவர் தான். எஸ், அதான் நான் சொல்ல வந்தேன். நான் இதை பக்காவாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இது அவங்களுடைய மனைவிக்கு பசங்களை எல்லாம் தெரியும் இல்லையா, மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஓகே, அதில் 625 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பேங்க்கில் டெபாசிட், ஐஓசி பேங்க்கு, HDFC, ஆக்சிஸ் பேங்க் டெபாசிட் எஃப்டியில் போட்ட சொல்லியிருக்காரு. சங்கீத பிள்ளை எஃப்டிலையும் போட்டு வச்சுருக்காரு. இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காரு. ஓகே, இல்லை மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, நான் மறைக்கணுன்ற நோக்கம் இல்லைங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக நேற்று அந்த அப்டேவிட்டில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஏதாவது ரூட்டில் அடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருடைய அந்த கனவு இருந்தது. என்ன சொல்ல போகிறாரு, பொய் கணக்கு சொல்லுவாரா, ஏமாத்துவாரா, ஏமாத்துற நோக்கம் எனக்கு இல்லைங்கிறத நேற்று அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. செயலும் நேற்று காமிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா சார் இப்போ நேற்று அவர் கம்மியாக சொல்லியிருந்தால் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, உச்சன்னு சொல்கிறாரு, 200 கோடியை விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, என்ன இவ்வளோ தான் கணக்கு காட்டியிருக்காருங்கிற ஒரு விமர்சனம் வரும். ஸோ அப்படிங்கிறதுக்காண்டி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் உடச்சி விட்டாரா சார்? இல்லை, அவர் தான் சொல்கிறாரு இல்லைங்க, எனக்கு வந்து மனசு இருக்கிறத நான் சொல்லிடுறேங்கிறாரு. பட் அப்படி தான் இதை பார்க்கணும் நீங்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா கடைசியாக வாங்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ ஜனநாயகம் படத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படங்கள் வந்து 100 கோடிக்கு மேலே தாண்டின ஒரு விஷயம். 2020க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி 70 100 வரைக்கும் தான் தொட்ட விஷயம். பிகில்லாம் கூட ஏஜிஎஸ் பண்ணும்போதெல்லாம் கூட. அதற்கு பிறகு தான் நீங்கள் இந்த கொரோனா வந்து ஓடிடியுடைய பிஸ்னஸ் அதிக லெவல் இருந்தது, பார்வையாளர் நிறையா இருந்தது, வருமானம் நிறையா இருக்கும் தான் ஆட்டோமேட்டிக்காக தயாரிப்பாளருடைய பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் அதிகம் போது அப்போ வந்து ஹீரோக்கள் அதிகமாக சம்பளம் கேட்டு சூழ்நிலை வருது. ஓகே ஓகே. அப்போ அதற்கு பிறகு தான் அவருக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுக்கப்படுது. ஓகே, மாஸ்டரில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவர் அதிகமாக வந்து 150 கோடிக்கு மேலே வாங்கின ஒரு தகவல் இருக்குது. ஓகே, அப்புறம் லியோக்கு வாங்கினார். ஸோ கோட்டு கிட்டத்தட்ட வாங்கினாங்க 180 வரைக்குமே எதுவும் வாங்கப்பட்ட தகவல். ஜனநாயகனுக்கு 220 கோடி வாங்கினார். ஓகே. அப்போ இதில் இன்கம் டேக்ஸில் 3வது பிளேஸில் அவர் இருக்கார் இந்தியா லெவலில். அட்வான்ஸ் டேக்ஸ் பேடர் இருக்கார், கரெக்ட் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட 10 வீடு சென்னையில் இருக்கிறத நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கார் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸல்லாம் இருக்கே சார். எஸ், கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய்க்கு ஒரு தூள்ல 4 கார் வச்சிருக்காரு. அது பரவாயில்ல, ஹைடெக் காருங்க. அவர் போனா விஜய் போறான்னு தெரியுங்க. ஆனா இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு குட்டி கார் வந்து மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த காரு போகிறது என்னன்னா தனியாக போகும்போது யாரோ சர்வன்ட்ஸ் போயிட்டு வர்றது மாதிரி நினச்சிக்குவாங்க எல்லாம். இவரோட பாரு விஜய் போகிறது தெரியாது. அங்கே ஜாலியாக அந்த ட்ராவல் பண்ணிட்டு பீச் கீச்சு ஒரு மனிதன் வந்து பொழுது போனேன்னு அவரும் பீச் போக ஆசைப்பட மாட்டாரா? ஸோ காரில் உட்காந்துட்டு வந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி எக்ஸல் எதுக்கு வாங்கினாரு அப்படிங்கிறதா தெரியல. டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று வாங்கியிருக்காரு. அதில் ஜாலியாக ஹெல்மெட்டை போட்டு மார்வேஸில் ஏதாவது ஷார்ட் சீட்ஸு போட்டு அப்படி ஜாலியாக பைக்கில் போக கூட ஆசைப்படலாம் இல்லையா? அஜித் அப்படி தான் பைக் ஒன்று தனியாக வச்சுருந்தார். ஹெல்மெட்டை போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் சிட்டிக்குள்ளே. அது மாதிரி பைக்கில் போனால் கூட தெரியும் எக்ஸல்னா விஜய் எக்ஸல் வச்சிருப்பாரான்னு யாராவது நினைக்கணுமா? யாருமே இப்போ நம்பரோட வேற சொல்லிட்டார். இப்போ இனிமேல் அந்த பனையூர்லேருந்து நீலகிரிலேருந்து எக்ஸலோ மாருதிக்காரோ வந்ததுன்னா விஜய் பரான்னு ஊற்று பார்ப்பாங்க. ஸோ அவர் எதையுமே மறைக்க விரும்பலைங்கிறதுக்காக சொல்லுவாங்க. எக்ஸல்லாம் கூட குறிப்பிட்ட அவசியம் இல்லை. அது 65,000 ரூபா வண்டி தான் அது. பட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. கையில் 2 லட்ச ரூபா கேஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மனைக்கு 10,000 இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மற்றவங்களாம் பெரிய அரசியல் தலையில் பார்த்தீங்கன்னா கையில் 20,000-30,000 கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க? அதனால் விஜய் எங்கேயாவது அடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் செயல்படும் போது கரெக்டாக அந்த தாக்கல் பண்ணும்போது இவ்வளோ இருக்குங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. சார் எனக்கு என்னன்னா சார், சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க. இந்த விவாகரத்து கேட்கும் பொழுது ஜீவனாம்சமும் அவங்க கேட்கப்பட்டதாக தகவல் வெளியானுச்சு. இப்போ விஜயோட மொத்த சொத்து மதிப்பையும் தாக்கல் பண்ணிட்டார். இப்போ இதுலேருந்து இவ்வளோ எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விவாதத்தையும் சங்கீதா தரப்புலேருந்து வைக்கலாம்ல. அவரே அஃபிஷியலாக கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய உச்ச நடிகராக இருக்காரு. அவர் ஃபேமிலியிலேருந்து நான் வெளில வந்தால் எனக்கு இதெல்லாம் கொடுக்கணுங்கிற வாய்ப்பு இருக்குல்ல சார் கேட்குறதுக்கு? ஏன் ஒன்று சேர்ந்து நல்லா வாழட்டுங்க. அது ஏங்க பிரிக்கணும் டைவர்ஸ் பண்ணுங்கிறது? ஏதோ போட்டுட்டாங்க, ஓகே. என்கிட்ட ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தானே, பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டது என்ன அப்படின்னோம்னா
கண்டிப்பாக இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஏப்ரல் 20ஆம் விஜய் அவர்களை கோர்ட்டு வர சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் 23 இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டேட் இல்லாமல் வாய்தா கேட்டு அடுத்த டேட்டுக்கு போகிறதா நினைக்கிறேன் நான். பட் இங்கே என்னென்னா இதற்கு மேலே ஒரு படத்தில் பண்ணலேன்ட்டார். ஆமாம், இதுக்கு மேலே அவருக்கு வந்து வருமானம் கிடையாது. ஓகே, சில இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அது ரிட்டர்ன் மணியாக பேசியிருக்காங்க. பேங்க்கில் போகிற வட்டி கொஞ்சம் வரும், ஓகே, அந்த எஃப்டியில் போடுறதுக்கு வட்டி வரும். அப்புறம் அந்த 4 காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய வருமானம் இருக்குது. இனிமேல் அதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா அப்பா அம்மாவை கவனிக்கணும். இவ்வளோ வேலையில் அவருக்கு இருக்குது. இப்போ இருக்கிறது சொத்து மதிப்பில் 625 கோடி இது கொடுத்துருக்காரு அப்படின்னா அதில் இருக்கிறதுல கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு என்ன ஜீவனாம்சம் கொடுக்குமோ அதை கோர்ட்டு வந்து முடிவு செய்யும். அப்போ விளக்கங்கள் கொடுப்பார் இவர். நான் சங்கீதா பேரில் 15 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 12 கோடி நான் கொடுத்து வச்சுருக்கேன், எஃப்டியில் போட்டிருக்கேன், இடம் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளோ இருக்குது, இனிமேல் எனக்கு வருமானம் வர்றது இந்த இதில் தான் வரணும், எனக்கு ரெண்டாவது அரசியல் பயணத்துக்கு எனக்கு செலவு வரும், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வந்து கோர்ட்டில் பேசுறது வாய்ப்பு இருக்கும். அப்போ நியாயமான முறையில் ஒரு வேலை ஒன்று சேரம் விரும்புகிறோம், வேறு ஏதாவது நீங்கள் கேட்டது மாதிரி எதாவது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பார்ட்டு வந்து விஜயை அந்த மனிதாபிமானத்தோட மனசாட்சியோட கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு செய்வார். அது என்ன கோர்ட் ஆர்குமெண்ட் பண்ணி என்ன அதோட தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கோர்ட் ஜீவனாம்சம் கொடுங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அது நியாயமான முறையில் வந்து விஜய் பண்ணுவார். இப்போ நம்ம சங்கீதா அவர்களை மட்டும் பற்றி பேசும்பொழுது இந்த ஜீவனாம்சம் எல்லாம் கரெக்டாக வந்து 2 பசங்க அவங்களோட லைஃப்பை பார்க்கணுங்கிற பொழுது அதுக்கு விஜய் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுவார்? இல்லை, அதுதான் நீங்கள் உடனடியாக கோர்ட் உடனே முடிவெடுத்து பிரிஞ்சு போங்க ஜீவனாம்சம் கொடுத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்து 2 பேர் சேர்த்து வைக்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. பட் அப்படி வரும்போது வந்து பசங்க என்னோட வச்சுக்கிறேன்னு கூட விஜய் சொல்லலாம். இல்லை சங்கீதா அவர்கள் நான் பார்த்துக்கிறேன் பசங்களை ஏன் கூட இருக்கேன்னு சொல்லலாம். அப்போ இருக்கும்போது அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவையிலோ அதை நீங்கள் அதை மாதம் மாதம் மெயின்டெனன்ஸில் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னா கூட கொடுக்கறது வாய்ப்பு. ஒரு பெத்த அப்பா தானேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி அவர் பெத்தார் 2 பசங்களை கிடையாது. எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு, அவர் தான் செய்வார். இது சட்டப்படி போனதுனால சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்வார் தவிர இதுக்கு சொல்லாமல் சம்பாதிக்கிறது பூரா பசங்களுக்கு தான். அவர் 52 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் இருந்து என்ன பெருசாக சொத்துக்கள் வச்சு இந்த பணத்தையாக சாப்பிட போகிறாரு? கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் பசங்களுக்கு தான், மனைவிக்கு தான். அது நிறைய பேருக்கு புரியல. அதனால் உண்மையிலேயே பசங்க மேலே ரொம்ப லோவல் பெர்சன் தான். அதெல்லாம் மறுப்பதற்கு ஒய்ஃப் மேலேயும் நல்ல அன்பு தான் வச்சுருக்கேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கெட்ட நேரம் எங்கிட்ட டைவர்ட் ஆச்சு, அது எல்லா மனித இயல்புகளும் உள்ளது நடந்து போச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன பார்ப்பாருங்கிறது தெரியாது, எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரிய வரும். கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இங்கே சங்கீதாவும் ஜேசன் சஞ்சயும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம அதுக்கு பிறகு தான் தெரிய வரும். கண்டிப்பாக பசங்களை வந்து லைஃப்பை ஸ்டடி பண்ணுறதுக்கு விஜய் பக்கபலமாக இருப்பான். ஓகே சார், மொத்த சொத்தையும் இப்போ வந்து ஓப்பனாக என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக உடச்சிட்டாரு. அப்படிங்கிற பொழுது இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியலான அவுட்கமும் வெளியிலேருந்து பெருசாக வராது. இனிமேல் அவர் வச்சிருக்க பிஸ்னஸ்லேருந்து தான் பணங்கள் வருங்கிற பொழுது இனிமேல் விஜய் ரொம்ப கான்சியஸாக தானே சார் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்க வேண்டி வரும் பண விஷயத்தில். ஆமாம், கண்டிப்பாக வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் சில இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வட்டி வரும். அதான் சொன்னில்லையே, காம்ப்ளெக்ஸில் பணம் கொஞ்சம் வாடகை வரும். இதெல்லாம் வந்து இத்தனை பேரையும் பார்க்கணும்ல, அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண்ணணும்ல, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அதுவே பத்தாத அவருக்கு. அந்த 4 கார் வச்சுருக்காரு, லக்ஸரி கார், அதை மெயின்டைன் பண்ணணும். டிரைவர், நம்பிக்கையான ஒரு டிரைவர் இருக்கார், மற்றவங்களுக்கு டிரைவர் இருப்பாங்க. இவ்வளோ செலவுகள் இருக்குது. நீங்கள் பார்க்க தான் இப்படி, ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாப்புல லட்சக்கணக்கில் போகும் மாதத்துக்கு. அப்போ இதுலேருந்து சின்ன சின்ன வருமானம் வரக்கூடியது, இந்த பேங்க்கில் போடுறது வட்டி வருதுலாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு அவுட்கமும் இனிமேல் இருக்காதுங்கிற போது இதை வச்சு தான் அவர் மெயின். ஆமாம், சினிமா நடிக்க மாட்டேன்ட்டார். இப்போ நடித்தா 220 கோடி திரும்பி வாங்கலாம், நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நடிப்பார் இல்லைங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறார், ஓகே. பட் வேறு சோர்ஸ் கிடையாது. வேறு என்ன இருக்குது அவருக்கு? ட்ரஸ்ட் மூலமாக 4-5 பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு கொடுத்துருக்காரு, அது ரிட்டர்ன் பண்ணியாக தான் கொடுத்துருக்காரு. அதில் ஷேர் ஹோல்டராவோ பார்ட்னர்ஷிப்பாவோ கிடையாது. அதில் கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்துடணும் நீங்கள். அது சும்மா அந்த நட்பின் ரீதியாக கொடுத்து வச்சுட்டு திரும்பி வாங்கிக்குவார். அதுக்கு பிறகு இல்லை ஒரு 20 பைசா 50 பைசா வட்டி, பேங்க் வட்டி மாதிரி கொடுத்து வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் கொடுத்துருக்காரு, திரும்பி வரும். பட் இந்த வருமானங்கிறது பெரிய அளவில் இனிமேல் அவருக்கு இருக்காது. இதை வச்சு தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்குது. எல்லா செலவும் இதுக்குள்ளே தான் பண்ணணும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.